நமஸ்காரம். சில ஊர் பெயர்கள் பிரபலமாக நமக்கு தெரிவது எதனால் என்றால், அந்த ஊரில் அவதரித்த மகான்கள், பல பெரிய மனிதர்கள், இவர்களுடன் சேர்ந்து அந்த ஊர் பெயரும் பேசப்படுகிறது. அப்படி நம்மளுக்கு தெரிய வந்த பெயர் சேங்காலிபுரம். இது யாரோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா, சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இவரை தெரியாதவர்கள் ஆன்மீக வட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. இவருடைய பரம்பரையில் வந்தவர் உபன்யாச ரத்னாகரம், பிரவச்சன வாசஸ்பதி போன்ற பட்டங்களை பெற்றவரும் நித்திய அக்னிஹோத்ரியுமான சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ தாமோதர தீட்சிதர் அவர்கள் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார். இவரிடம் நம்மளுடைய பல சந்தேகங்களை கேட்டு அதற்கு உண்டான தெளிவான பதில்களை பெறலாம். நமஸ்காரம். ஜெய் சீதாராம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய் சீதாராம் சுவாமி. உங்களோட சேனல் நிறைய கைங்கரியங்கள் பண்ணின்னு வருது நம்ம ஆன்மீக உலகத்திற்கு. அதுல பேசக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது பகவானுடைய ஒரு சங்கல்பம், கிருபை அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதன் மூலமாக பல ஆஸ்திகர்கள் பயனடைஞ்சு நாலட்சியும் ஞானத்தையும் அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். உங்களை மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் என் சேனலுக்கும் எனக்கும் வேண்டுகிறேன். நமஸ்காரம். நிறைய உண்டு, சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி என்ன உண்டோ சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன். ஏன்னா யாருமே உலகத்துல பகவான் மட்டும்தான் சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவர். நாமெல்லாம் வழிகாட்டிகள் தான். அந்த பகவானால காண்பிக்கப்பட்ட சாஸ்திரங்களை நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி மனசுல வாங்கிட்டு மற்றவர்களுக்கு அதை நாமும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டுறோம். அது பகவான் நமக்கு கொடுத்த கட்டளை. அது முதல்ல இப்போ சமீபத்திய ஒரு லேட்டஸ்ட் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மகாபெரிவரை பத்தி தெரியாதவா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவருடைய தேஜஸும் அவருடைய மகிமையும் அவருடைய டிவினிட்டியும் எல்லா மனசுலயும் கண்டிப்பாக இடம் பிடித்த ஒன்று. இப்பொழுது அந்த மடத்திற்கு புதிய பட்டத்திற்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சுவாமி அவர்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக நீங்க சொன்னீங்கன்னா நாங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பொதுவா நம்ம சாஸ்திரங்கள்ல வேதம்தான் பிரமாணமா இருக்கு. அந்த வேதத்துல சொல்லப்பட்டதான பிரம்மஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்துறதுக்காகவும் உபதேசம் பண்றதுக்காகவும் அதை அடையறதுக்கு வழியான தர்மங்களை கடைபிடிப்பதற்காகவும் பகவான் இங்க வரான் அப்படின்னு புராணங்களே சொல்றது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்ங்கிற ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ளது யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அப்படின்னு. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைபாடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் வரா. இந்த தர்மம் அப்படிங்கிறது நமக்கு உபதேசம் பண்ணினா மட்டும் போராது, செயல்முறையில இருக்கிறதுனால அதை செஞ்சு காமிக்க வேண்டியிருக்கு. அதை செய்யறவாளை ரட்சிக்கிறதுக்காகவும் அதை செய்யறவாளுக்கு இடையூறா உள்ளவர்களை சிக்ஷிக்கிறதுக்காகவும் பகவான் பல அவதாரங்களை பண்றார். பகவான் அப்படின்னு எடுத்துனுட்டா ஸ்ரீமன் நாராயணன், சிவபெருமான், இவா ரெண்டு பேரையும் பிரதான தெய்வமா நம்ம வேதங்கள் சொல்றது. இவாளுடைய பெயர்லையும் உருவத்திலையும் தான் வேறுபாடே தவிர உள்ளத்துல வேறுபாடு கிடையாது. சொரூபம்னு சொல்லுவோம் நாங்க. பரமாத்மாவனுடைய அங்கத்துல உள்ள தேவதைகள் தான் எல்லாருமே. அப்படிங்கிறது நமக்கு இதுல பேதம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்படுத்துக்கிறோமோன்னு வீட்டுல குடும்பம்ங்கிற அமைப்புல பொறுப்படுத்துக்கிற மாதிரி தெய்வங்களே வடிவத்தை எடுத்துக்கும் போது பிரம்மமா உள்ள நிர்விகாரமான சொரூபமற்றதான பரமாத்மா ஜெகத் விவகாரத்துக்கு வரும்போது உருவங்கள் எடுத்துக்கிறது இன்னென்ன காரியத்துக்கு இன்னென்ன தெய்வமா வராருன்னு இருக்கு. அதுல நமக்கு பேதம் கிடையாது. ஏற்றுமை தாழ்மைங்கிறத சொல்லக்கூடாது. அந்தந்த காலத்துல தேவையான அவதாரங்களை பகவான் பண்றா. அப்படி சிவபெருமானால பண்ணப்பட்ட அவதாரம் தான் ஆதிசங்கரன்கள். சங்கர சாட்சாத்து அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீமன் நாராயணனால பண்ணப்பட்ட அவதாரம் வியாசாவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேன்னு சாஸ்திரங்களை முழுக்க தொகுத்து ஒழுங்குபடுத்தி வச்சார் வியாசர்.
வியாசரும் ஆதிசங்கரரும் தான் இந்த சனாதன மதத்துக்கு அஸ்திவாரம். இதுக்கு மேலதான் மற்ற ஆச்சாரியர்கள்லாம் கட்டின கட்டடங்கள்லாம். அடிப்படை இவா 2 பேர். எந்த விதத்திலேன்னு சொல்றேன், வியாசரால பேசப்படாத சப்ஜெக்டே கிடையாது. எல்லா சப்ஜெக்டையும் வியாசர் பேசியிருக்கார். பிரம்ம வித்யிலேருந்து ஆரம்பிச்சு சாதாரண பாமர ஜனங்களுக்குள்ள வாழ்வியல் முறை உள்பட சொல்லியிருக்கார். அதெல்லாம் கொஞ்ச காலத்துல அதுல உள்ள சில பாகங்கள் எடுத்துண்டு இது மட்டும்தான் கரெக்டு, இது தப்பு அப்படின்னு பேசக்கூடிய சிலவர்கள் வந்தார்கள். அதுதான் அந்தந்த மதம்ங்கிறது. அஹிம்சை தான் உயர்வு அப்படின்னு ஒரு மதம் சொல்றது. அஹிம்சை மட்டும்தான் உயர்வா? ஹிம்சையும் உயர்வு. அஹிம்சா பரமோ தர்மஹான்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அஹிம்சை தான் அப்படின்னா கவர்மெண்ட்னு ஒண்ணு இல்லைன்னா திருடர்களை நாம சமாளிக்க முடியுமா? தண்டிக்கிறவா இல்லைன்னா, இப்ப திருடனை பிடிக்கிறதோ திருடனை தண்டிக்கிறதோ அவன் திருந்தறதுக்காக மட்டும் இல்ல, நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக. அது மாதிரி ஹிம்சையும் நமக்கு சில இடங்கள்ல விதிச்சிருக்கு. நம்ம சாஸ்திரங்கள் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அப்ப என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் என்ன பண்றார்கள்னா ஒன்ன மட்டும் எடுத்துன்றது மற்றதை தப்புன்னு சொல்றார்கள். இப்ப அகிம்சையை மட்டும் எடுத்துட்டு மற்றதை தப்புன்னு சொல்றாங்க. இப்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், மாம்சம் சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்னா மாம்சமும் சாப்பிடணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. யாருக்குன்னு இருக்கு, என்ன மாதிரி உடல் வாகு இருக்கு, அவ என்ன ஒர்க் பண்றா, என்ன தேவைப்படுறது அப்படிங்கிறத பொறுத்து விதிக்கப்படுறது. அதனால எல்லாமே ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தருக்கு தேவையா இருக்கிறதுனால, எல்லாத்தையும் போஷிக்கிற மதமா ஹிந்து மதம் இருக்கிறதுனால, இதுல உள்ள எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் ஆதிசங்கரர் வந்தது. பக்தியும் கரெக்டு, ஞானமும் கரெக்டு, கர்மாவும் கரெக்டு, பிரதேசங்கள்ல உள்ள ஆலயங்கள் அதுவும் கரெக்டு, வழிபாட்டு முறைகளும் கரெக்டு. அதுல 1-2 இடத்துல இருக்கிற மிஸ்டேக்க வேணா அவர் சரி பண்ணினாரே தவிர, இதை எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் காமிச்சதுனால ஜெகத்குருங்கிற பட்டம் அவருக்கு மட்டும்தான். ஜெகத்துக்கே குரு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை அவர் குரு, எல்லாருக்கும் குரு. அப்படிங்கறத அவர் என்ன பண்ணினார் ஒர்க்கு அப்படின்னா, கர்மாவை பத்தி, பக்தியை பத்தி, ஞானத்தை பத்தி ஸ்தாபிச்சதோட இல்லாம இந்த வியாசரால செய்யப்பட்டதான உபனிஷதங்கள், வேதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இதுக்கெல்லாம் பாஷ்யம்னு பேரு. பாஷ்யம்னா விளக்கம். அவர் சூத்திரத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார் வியாசர். அந்த சூத்திரத்துக்கு பொருள் கொள்றதுங்கிறது ஜாக்கிரதையா எடுத்துக்கணும். ஒரே வார்த்தைய சொல்லும் போது வார்த்தை ஒன்னா இருக்கும், அதனுடைய பொருள்ல வித்தியாசம் இருக்கும். நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் வந்தா வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்றோம், நமக்கு பிடிக்காதவா வந்தா வாங்கோ அப்படின்னு சொல்றோம். 2 வாங்கோவும் ஒண்ணு, வாங்கோங்கிற வார்த்தை ஒண்ணுதான், 2க்கும் ஒண்ணு அர்த்தம் ஆயிடுமா? ஆகாது. அது மாதிரி சூத்திரங்களுக்கு நிறைய பாவார்த்தம் இருக்கு உள்ள. அத சத்தியத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஆச்சாரியாளுடைய பாஷ்யங்கள் அமையறது. அதை பின்பற்றி தான் மற்றவர்கள்லாம் பின்னாடி பாஷ்யங்கள் பண்ணினது. பொதுவா ஃபர்ஸ்ட் முடிச்ச அவுக்கிறது தான் கஷ்டம். பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை போட்டுட்டா அதுக்கப்புறம் நீங்க அது மேல ஹைவேவை போட்டுக்கலாம். முதல்ல பாதை இல்லைங்கிற இடத்துல பாதையை போட்டாகணும். அது மாதிரி இந்த வேதமாகிற ஒரு பெரிய காடுக்கு, சாஸ்திரமாகிற காடுக்கு பாதை போட்டு காண்பிச்சவர் ஆதிசங்கரர். இப்படிதான் போகணும், இதுதான் மார்க்கம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த பாரத தேசத்தினுடைய 4 திசையிலையும் ஆச்சாரியால் சிஷ்யால ஸ்தாபிச்சு தானே சர்வஜ பீட்டாரோகணம் பண்ணி தானே ஆச்சாரியாலா இருந்ததான ஒரு பீఠம் காஞ்சிபுரம்ங்கிறது. இது சங்கர விஜயம். 10 வகையான சங்கர விஜயம் இருக்கு, ஒரு சங்கர விஜயம் கிடையாது.
அதனால ஆதிசங்கரருடைய காலத்தை பத்தியோ, ஆதிசங்கரருடைய சரித்திரத்தை பத்தியோ, ஆதிசங்கரருடைய ஆக்டிவிட்டி பத்தியோ டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். ஒருத்தர் சொல்றது தப்புன்னு இன்னொருத்தர் சொல்லிட முடியாது. ஏன்னா அது அவாவா சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு அங்கங்க. இன்னைக்குமே ரிசர்ச்ல ஒருத்தர் கண்டுபிடிக்கிறத காட்டிலும் இன்னொருத்தர் கண்டுபிடிச்சா முதல்ல கண்டுபிடிச்சவரோட பொய்யா போயிடுறது. ஏன்னா அப்ப ஆராய்ச்சிங்கிறது அது எண்டு இல்ல, அது நடந்துட்டே இருக்கு. அது மாதிரி சரித்திரங்கள்லாம் நம்ம பார்க்காத காலத்துல நடந்தது மகான்கள்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கால். அதுல எது உண்மைங்கிறது அதனுடைய ஆக்டிவிட்டியை வச்சுருந்தா நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அது இன்னி பரியந்தம் 2500 வருஷம் முன்னாடி ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணினார்னு சொல்ற கணக்குப்படி அந்த பரம்பரையோட இருக்கக்கூடியதான ஒரு பீഠமாக காஞ்சிபுரம் பிரகாசிக்கிறது. அதுல 71வது பீட்டாதிபதியாக நம்ம சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்திருக்கார். பொதுவா ஒரு ஆச்சாரியால செலக்ட் பண்ணும் போது இது எலெக்ஷன் கிடையாது. 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ற மாதிரி கிடையாது. 5-6 வயசுலயே 5-6 பேரை செலக்ட் பண்ணிடுவான் அவ ஜாதகத்தை வச்சிருந்து. அந்த ஜாதகத்துல சந்நியாச யோகம் இருக்கணும், அதுதான் விஷயம். சந்நியாச யோகம் இல்லாம அவனுக்கு கிரகஸ்த யோகம் இருந்ததுன்னா அவனை பிடிச்சி சன்னியாசியா பண்ணி வச்சு அவன் பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இதுவே மாறி போயிடும். ஏன்னா இந்த மடத்துல மட்டும் எப்படின்னா பிரம்மச்சாரிகள் தான் பீட்டாதிபதியா வரலாம். சன்னியாசத்துல 3-4 கிரமம் இருக்கு, ஏகதண்டி திரிதண்டி எல்லாம் சொல்லுவா. இந்த நம்ம ஆதிசங்கரருடைய சிஸ்டத்துல எப்படின்னா பிரம்மச்சாரியா இருக்கிறவா தான் சன்னியாசியா வர முடியும். கல்யாணம் பண்ணிண்டதுக்கு அப்புறம் இந்த பீட்டாதிபதியா வர முடியாது. அப்படிங்கறத அப்பயே அவளை செலக்ட் பண்ணி ஜாதக ரீதியா அவளுக்கு அந்த யோகம் இருக்கான்னு பார்த்து, தசாபுக்தி எல்லாம் இருக்கான்னு பார்த்து, பூர்வ புண்ணிய ஸ்தானம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே அதுல யார் ஃபர்ஸ்ட்ல வராலோ அவளை செலக்ட் பண்ணுவா. அதுக்கு உதாரணம் இப்ப நம்மளுடைய ஆச்சாரியா நாங்க இப்ப எப்படி சொல்றோம்னா பக்தர்கள் எல்லாருமே கேட்டுக்கணும். அதை பெரிவாளை பத்தி சொல்லும் போது புது பெரிவாள்னு சொல்லணும், பரமாச்சாரியால்னு சொன்னோம், பால பெரிவாள்னு சொல்றோம். இப்ப மேல எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற கேள்வி வரத்தே பரமாச்சாரியால் ஆச்சாரியால் இப்படிதான் சொல்ற பழக்கம். அது நடுப்புலதான் அந்த பழக்கங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இப்ப அதுதான் சிஸ்டம். இப்ப சிங்கேரியிலே எடுத்துட்டேன்னா மகா சன்னிதானம் சன்னிதானம் சன்னிதானமா இருக்கிற ஒரு புதுசா ஒருத்தரை ஸ்வீகாரம் பண்ணிட்டாள்னா அவர் சன்னிதானம் ஆயிடுவார், முன்னாடி உள்ளவர் மகா சன்னிதானம் ஆயிடுவார். ஆமா, அது மாதிரி இங்க பரமாச்சாரியால் ஆச்சாரியால், முன்னாடி உள்ளவர் பரமாச்சாரியால் ஆயிடுவர், பின்னாடி வரவர் ஆச்சாரியாரா வருவர். அதனால அப்படியே நம்ம பேசுவோம். பரமாச்சாரியாலா இருக்கக்கூடிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதுக்கு தீர்மானம் பண்ணி இந்த குழந்தைய ஒரு 15 வருஷம் முன்னாடி 2006லயோ 2008லயோ இந்த குழந்தைய செலக்ட் பண்ணி விஜயவாடால அவருக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேதம் தான் அத்தியனம் பண்ணுவா. 3 வேதம் அத்தியனம் பண்ண வரும் அவருடைய. ஆமா, இந்த மடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா ருக்வேதம் பண்ணினவாதான் இந்த பீட்டாதிபதியா வர முடியும். இந்த மடத்துக்குள்ள சிஸ்டம் அது. யார் ருக்வேதம் அத்தியனம் பண்றாலோ அவதான் பீட்டாதிபதியா வரலாம். அந்த ருக்வேதம் மட்டும் இல்லாம யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் படிக்க சொல்லி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு அவரை செலக்ட் பண்ணும் போது அவருக்கு 19-20 வயசு. அந்த காட்சியை பார்த்தவா பாக்கியத்துல வாழ்க்கையில பாக்கியசாலிகள். ரொம்ப அது என்ன ஒரு ஆமா நம்மளுடைய அல்ல அந்த நம்மளுடைய ஆயுசு அந்த இதுலயே நடக்கிறச்சே பார்த்தது ரொம்ப. ஆமா ஆமா ஆமா. நான் பாலபெரிவா அந்த நம்ம ஆச்சாரியால் சொல்றேனே அவள் எடுக்கும் போதே நான் இருந்தேன் கூட. பரமாச்சாரியால் 83ல நடந்தது அது. அப்பையும் கூட இருந்தோம். இப்பையும் பெரியவா சொல்லி நாளைக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சு பக்கத்துல போய் கூட இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெரியவா கொடுத்தா எங்களுக்கு. என்ன ஒரு சாந்தி, என்ன ஒரு அமைதி, ஒரு சலனமே கிடையாது. அந்த முகத்தை பார்த்தெல்லாம் தெரியும். கண்ணோ மனசோ உட்கார்ந்து இருக்கிறதே கூட சில பேருக்கு பார்த்தேன்னா காலாட்டின்ண்டே இருப்பா, அப்படி கையை அசைச்சுட்டே இருப்பா. இதெல்லாம் மனசோட விகாரம்.
மனசு அடங்கலேன்னு அர்த்தம். அவரை பார்த்தேன்னா அவ்வளோ சாந்தியா அவ்வளோ அமைதியா இருப்பார். மகா தபஸ்வி. அவருக்கு அந்த பூஜை முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுவும் கூட இருந்து நாம இப்ப கவனிச்சேன். இப்ப அவருக்கு இன்னும் விசேஷமான மேல் பாடங்கள்லாம், வேதாந்த பாடங்கள்லாம், சாஸ்திர பாடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அவருக்கு. இது ஒரு 5-10 வருஷம் ஆகும் அவர் அந்த தபஸை முடிச்சுட்டு வெளியில வரத்துக்கு. அது பரியந்தம் அவரை தபஸ்ல வச்சு, ஏன்னா ஜனங்களுக்கு உபதேசம் பண்றதே அனுபவத்தோட பேசணும். இப்ப பரமாச்சாரியால பத்தி நீங்க சொன்னேன், அப்படி இருக்கிறதே அப்படி அனுபவிச்சோம்னு. என்னன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா அவர் கிட்ட போன உடனே நம்மளை இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தி. இது என்ன சொல்றது சாஸ்திரம்னா, யோகம் அப்படின்னா என்னங்கிறத பதஞ்சலி சொல்லும் போது யோகா சித்தவருத்தி நிரோதாங்கிறார். மனசை அடக்கிறதுக்கு யோகம்னு பேர். எதுக்கு மனசை அடக்கணும்? அதுதான் ஆனந்தம்ங்கிற. மனசை அடக்கி பாரு, அந்த ஆனந்தம் என்னங்கிறத நீ அனுபவிக்கலாம். மனசை அடக்கிறதுக்கு தான் பூஜை பண்றதோ, ஜெபம் பண்றதோ, பாராயணம் பண்றதோ, உபவாசம் இருக்கிறதோ, எல்லாத்துக்கும் மேல போய் ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்துக்கிறதோ, கண்ணை மூடிக்கிறதோ, இத்தனை பண்ணினாலும் மனசு அடங்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் பண்றவே தவிர கண்ணை மூடினாலும் வெளியில உள்ளது தெரியறது நிக்கிறதே தவிர உள்ளுக்குள்ள என்னமோ உலகம் முழுக்க தெரியறது. 10 செகண்ட் ஆன உடனே என்னமோ கொல்ல போன மாதிரி கண்ணை திறந்து பார்க்கணும்னு தோன்றது. இதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறது நமக்கே தெரியறது. ஆனா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கு பதஞ்சலி சொல்றார், அந்த மனசை அடக்கினவா பக்கத்துல போய் உட்கார்ந்து பாருங்க, அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிக்கலாம். அதுக்குதான் நம்ம ஆச்சாரிய பாதர்களை தேடின்னு போறது. அவ என்ன சொத்தையா எழுதி கொடுக்குறா? பணமாத்தாரா? அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துல போறோம் நாம. கஷ்டம், பிரச்சனை, மண்டை வெடிச்சு போயிடும் போல இருக்கு. சௌக்கியம் இல்லேன்னு சொல்லணும், அவர்கிட்ட அழணும், கதறணும்னு போன உடனே இப்படி பார்த்துட்டே வரத்தே பிரசாதம் கொடுத்துட்டே சௌக்கியமா அப்படின்னு ஆச்சாரியால் கேட்ட உடனே நாம என்ன பதில் சொல்றோம்? அதெல்லாம் சௌக்கியமாவே இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் சொல்றோம். இல்ல சௌக்கியம்ங்கிறோம். சௌக்கியம் இல்லேன்னு சொல்றதுக்கு தான் நாம அங்க பேர்க்கிறது. சௌக்கியம்னு எப்படி சொல்றோம் நாம? அவர் கேட்கிற சமயத்துல அந்த சௌக்கியம் நம்ம கிட்ட வந்துடுறது. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த சௌக்கியம் இல்லாதது புடிச்சுக்கிட்டோம், அது வேற விஷயம். அந்த ஒரு க்ஷணத்துல அந்த சௌக்கியம் நம்ம கிட்ட பாஸ் ஆறது பத்தியில இந்த அனுபவத்துக்கு தான் ஆச்சாரியர்கள்லாம் தேவை. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஆச்சாரியாலா வந்திருக்காள் இப்ப வந்திருக்கிற சத்திய சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நாம எல்லாருமே பேதம் இல்லாம எல்லா ஆச்சாரியாலையும் மகான்களையும் தரிசனம் பண்ணணும். நான் இந்த மடம் அந்த மடம் இவாளை ஃபாலோ பண்றவா, அதெல்லாம் ஒரு சிஸ்டம். அது உலகத்திலேயே ஒரு மதத்துல தோற்றுவித்தவர்கள் இல்ல, தோன்றாத மதம் நம்மளோடது. இன்னி பரியந்தம் பகவானுக்கு துல்லியமா பகவான சாட்சாத்காரம் பண்ணி பகவானோட சக்திக்கு சமானமா இருக்கக்கூடியதான மகான்கள் இருக்கிற மதமாக இந்த மதம் அமையர். எத்தனையோ மகான்கள், எந்தரோ மகானுபாவுடு அப்படிங்கிறார். அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்னா நம் வாழ்க்கையில அதை மிஸ் பண்ணவே கூடாது. எத்தனை மகான்கள் இருக்காலோ அத்தனை பேரையும் போய் தரிசனம் பண்ணணும். நான் இவாளை பார்க்க மாட்டேன் அவளை பார்க்க மாட்டேன்னா நமக்கு தான் நஷ்டம். அது நாம ஒருத்தரை ஃபாலோ பண்றோங்கிறது அது நம்மளுடைய சிஸ்டம். அது அதை தாண்டி எல்லா மடத்துக்கும் போகணும். இதுல வைஷ்ணவா, ஸ்மார்த்தா, சைவா, இந்த பேதங்கள்லாம், மாத்வா, இதெல்லாம் பார்க்க கூடாது. இவா மாதிரி நமக்கு கிடைக்குமா, அவ கட்டாட்சம் மேல பட்டா போதும். ஜட ஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த உதார துமி சந்த மாய பாப கிருபாவன். சேனாநாவிதர்னு ஒருத்தர் சொல்றார். மரக்கட்ட மாதிரி இருக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான அனுகிரக சக்தி மகான்களுக்கு உண்டு. ஒரு உண்மையான அப்பா அம்மா யாருன்னா நம்ம ஆச்சாரியர்கள் தான். நம்மளை பெத்த அப்பா அம்மாவா இருந்தாலும் நம்மளை சுத்திப்படுத்துற ஆச்சாரியர்கள் தான் உயர்ந்த அப்பா அம்மா அப்படிங்கிறார். அதனால ஒரு பெரிய பாக்கியம் எல்லாரும் நம்ம ஆச்சாரியால தரிசனம் பண்ணிட்டு வர.
ரொம்ப அழகா சொன்னேன். அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நன்னா புரியுற மாதிரியும் ரொம்ப தெளிவா ரொம்ப நன்னா சொன்னேன். அதுக்கு ஒரு ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம வேதம்ன்றது ரொம்ப ஒரு ஒரு தெரியும் எல்லாருக்கும். அதுல நிறைய வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு. அத இந்த காலகட்டத்தில் கடைபிடிப்பது கொஞ்சம் சிரமமான காரியம். அதோட இல்லாம நிறைய வழிமுறைகளுக்கு நம்மளுக்கு அர்த்தங்கள் தெரிவதில்லை. அதனாலதானோ என்னமோ இந்த காலத்துல அந்த வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிப்பது குறைந்து கொண்டு வருகிறதோ அப்படின்னு தோன்றது. இதுக்கு தங்களுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் சுவாமி.